10 ரூபா எல்லாம் இருக்கு. 1 ரூபா சில்லறையே எடுக்க மாட்டாங்க. காசி மட்டும் வாங்க மாட்டாங்க. காய் மட்டும் வாங்குறாங்க. வந்து தமிழ்நாட்டின் தேசிய வேலை என்னண்டா 10 ரூபா குத்தி வந்து இங்கேருந்து திருப்பூர் போகிறதுக்கு கொடுத்தனா 10 ரூபா குத்தி வந்து எடுக்க மாட்டேங்க. வணக்கம், யாழ்ப்பாணத்து சுதான். இப்போ இங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் என்ன பேர் என்ன இந்த சந்தைக்கு? இது பேர் அரவக்குறிச்சி சந்தை. அரவக்குறிச்சி சந்தை கரூர் மாவட்டம்ல முக்கியமான ஒரு இடம், ஒரு பிளேஸ். அரவக்குறிச்சி ஒரு ஊர், பெரிய ஊர் தான். அங்கே நடக்கிற இது வந்து வார சந்தை. இது ஒவ்வொரு கிழமைக்கும் நடக்குமோ? ஒவ்வொரு வாரத்துக்கும் இந்த நாளில் நடக்கும். இன்றைக்கு என்ன நாள்? இன்னைக்கு வியாழக்கிழமை. வியாழக்கிழமை இந்த மாதிரி எல்லாம் சுற்று வட்டாரம், இந்த மாதிரி சின்ன சின்ன டவுனில் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் இருக்கும். பக்கத்தில் ஊர் பள்ளப்பட்டி இருக்குது, அங்கே வந்து திங்கக்கிழமை நடக்கும். இங்கே வியாழக்கிழமை நடக்கும். அங்கே மார்க்கம்பட்டியில் சனிக்கிழமை நடக்கும். அந்த மாதிரி சுற்று வட்டாரத்தில் சந்தைகள் வந்து ஒரு சின்ன சின்ன டவுனில் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு வாரம். சரி சரியா, போய் பார்க்கலாம். பார்க்கலாம். உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி வந்து. இல்லை அங்கே ஒருத்தர் மரக்கறிகள் வச்சு விற்கிறோம். வயசானவங்கள்லாம் கூட வச்சுருக்கலாம். மல்லிப்பூ பூக்களைகள் வச்சு விற்கிறோம். இது 10 ரூபாவோ? பூக்காது. அவன் இந்த ஊரில் உள்ள இங்கே மரக்கறிகளை கொண்டு வந்து விற்கலாம். அப்படியா, சின்ன சின்ன இந்த ஆப்பிரிக்காவில் பார்த்துருப்பேன் அதே மாதிரியா அந்த ஊர்களில் உள்ள இதை மரக்கறிகளை அதில் கொண்டு வந்து வச்சு விற்கணும். முள்ளங்கி சரி சரி விற்கிறா உதிரா நிற்க போகிறீங்க. சரி, இல்லை அங்கே கீரை இருக்குது. தக்காளி வண்டி, முள்ளங்கி வேற தட்டோட வச்சு வைக்கணும். ஐயா இது எவ்வளோ ஐயா? 20 ரூபாவா 3 முள்ளங்கி? அங்கால உருளைக்கிழங்கு, தக்காளி, பீட்ரூட், சவுண்டு எல்லாம் வச்சு விற்கணும். இந்த பக்கம் பாருங்கோ, மிளகாய், பச்சை மிளகாய், மாம்பழம். இந்தியாவில் ஒரு ஐயாண்ட மரக்கறி கடை. பீட்ரூட் காத்துக்கு தூக்குது. சுரக்காய், சின்ன சுரக்காய் பாருங்க, 8 கிலோ. நான் தமிழில் சொல்லுங்க. ஒரு காய் ஒரு காய் 20 ரூபா. 20 ரூபா ஒரு காய். எல்லாம் உங்களோட தோட்டத்தில் விளைஞ்சதோ? உங்களோட தோட்டமோ? பாருங்க ஐயா, நம்ம மரக்கறி தோட்டம். சரி, வணக்கம். தெரியுமா? கதைக்கலாமா? உடலங்க தேசி பழம். கடைக்கு வந்து நிற்கிறோம். இந்த பலசர கடையில் என்ன இருக்கான்னு பார்ப்போம். ஐயா வணக்கம். வணக்கம், உங்களோட பேர் என்ன? சுந்தரம். நாங்கள் உங்களோட ஊரை சுற்றி பார்க்க வந்தோம் நாங்கள். ஆமாம், இது உங்களோட பலசரக்கு கடையோ? உங்களோட கடையோ? உங்கள்கிட்ட கடையோ? கதைக்கிற புரியல. உங்களோட கடையோ? உங்கள் கடையான்னு கேட்குறேன். இதெல்லாம் உங்களோட ஊரில் விளைஞ்சதா? உங்களோட ஊர் இல்லையா? சரி. சீரகம், சின்ன சீரகம், பருப்பு, கடுகு எல்லாம் வச்சிருக்கிறோம். இந்த சந்தை என்ன? இந்த சந்தை அரவக்குறிச்சி ஒவ்வொரு கிழமைக்கு ஒருக்கா நடக்கிறதோ? கிழமைக்கு ஒருக்கா? வீக்லி சந்தையா? வீட்டில் சந்தை இங்கே தான். வாரம் சந்தை. வேற மற்ற நாள்ல எங்கே போவீங்க? மற்ற நாள் ஒவ்வொரு போவேதே மாறி போகிறீங்க? சரி சரி. பாளையம் குடமங்கலம், சத்திரம். இந்த சந்தையில் சிறப்பு என்ன? சந்தையில் சிறப்பு புரிய. சரி, நன்றி. நான் கதைக்கிற பாச விளங்கல. மொழி இந்தியாலயம் பாருங்க, பலசரக்கு கடை. ஐயா அவர் கடை வச்சுக்கார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். நாங்கள் உங்களோட இடத்தை சுற்றி பார்க்க வந்தாங்க. யூடியூப்பில் எடுத்து போட போகிறோம். அப்படிங்களா? உங்களோட சந்தையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. சந்தை நம்ம மக்கள் சின்ன மக்களுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கு. காய்கறிகள் மெயின் ஃபேமஸ்.
சந்தைகளும் நல்லா இருக்கு வியாபாரம். வேற என்ன சார்? என்னென்ன வகையான மரக்கறிகள் இங்கே இருக்குது? இங்கே வர்ற மரக்கறிகள் கூடுதலாக இந்த இடத்துலயே விளையிறதோ? இந்த இடத்துல வேறது முருங்கைக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய் இது மாதிரி லைன் வரும். மற்ற தை பாசிவங்கள் இந்த தட்டைப்பயிறு பாசிப்பயிறு கிராமத்தில் வரும். அப்புறம் நம்ம கிராம திண்டுக்கல் இருந்தால் சார் வாங்கிட்டு வரும். ஆமாங்க. இப்போ இந்த சந்தை மற்ற சந்தையோட ஒப்படைக்கு என்ன வித்தியாசம்? மற்ற சந்தைக்கு இது எவ்வளோ பரவாயில்ல, பலவற்றைகள் நல்லா நிறையா வர்றாங்க. இன்னும் ஒரு முறை விட என்ன சார் விலையும் கூடவோ? விலைங்கிறது நார்மல் தான். இன்னைக்கெல்லாம் காய்கறி கூட கொஞ்சம் விலை, மற்றபடி இல்லை விலைலாம் பரவாயில்ல. சரி ஐயா, இது வந்து உங்களோட ஊரில் செய்கிற சவுக்காரமா? ஆமாங்க. தமிழ் பேரில் திண்டுக்கல் ஏரோ போடுங்க. அது அரசன். இது அரசன். வேற என்ன விளையிறது உங்களோட ஊரில்? வேற என்ன உற்பத்தி செய்கிறவ? வேற உற்பத்தி வரைக்கும் எவ்வளோ இந்த தட்டைப்பயிறு பாசிப்பயிறு அந்த பாசிப்பயிறு நாட்டு பயிறு. இதான் நாட்டு பயிர். சின்ன பயிர் என்ன? சின்ன நேரத்துல நாட்டு பயிர். ஆமா, பெருசா இருந்தா அது வெளியிலேருந்து வரும். வெளியிலேருந்து வரும். ஓ, இது நாட்டு பயிர் பாருங்க. அதுல வெளியிலேருந்து வரும் சௌராஷ்டிரா. இது அதுல அங்க வெளியிலேருந்து வரும். வெளியிலேருந்து அங்க எந்த இடம்? ஆமா, ஆந்திரா, சௌராஷ்டிரா அங்கேருந்து வரும். இதெல்லாம் இது என்ன உங்களோட நீங்கள் செய்த மசாலா? ஓ, ஐயா இருக்கு. என்னத்துக்கு பாவிக்கிறது? சோம்பு, சீரகம் எல்லாம் போடுறது. என்னத்துக்கு? கறிக்கு எல்லாத்துக்கும்? சாம்பாருக்கு பாவிக்கிறது. வீட்டிலே செய்கிறது? வீட்டில் செய்யறது. சரி ஐயா, நன்றி, சந்தோஷம். அதே மாதிரியான பலசரக்கு கடைகள்லாம் இருக்குது. இதில் ஒரு ஐயா வச்சுட்டார். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? எப்படி போகுது வியாபாரம்? சுமாரா? சரி. வியாபாரம் ஒரு அக்காண்ட மரக்கறி கடை. அதுதான் இதில் உருளைக்கிழங்கு, ஒரு அக்கா வச்சுக்க வெங்காயம், வயசானாக குழம்பு வேணும். இதில் பார்ப்போம். ஒவ்வொரு தட்டில் பச்சை மிளகாய் வச்சு விற்கணும் பாருங்க. அதே இல்லை, மஞ்சள் இல்லை, இஞ்சி இஞ்சிக்கலாங்க பாருங்க. ஒவ்வொரு தட்டில் வச்சு விற்கிறோம். எவ்வளோ ஆகுது ஐயா? அது எவ்வளோ? ஒரு இது தட்டு நிறக்கணக்கு இல்லையோ? எப்படியும் கொடுக்குறாங்க. பாருங்க, இப்படியும் கொடுக்குறோம்மா தட்டில். ஏன்னா அவன் இந்த வாங்குற திறனுக்கு ஏற்ற மாதிரி ஆக்கள் அந்த விற்பனை முறைகளை வந்து மாற்றிக்கலாம். பார்த்துருங்களானே. இந்த பக்கம் பாருங்க, கூட வேறு பாக்கள் வந்து கொண்டு இருக்கணும். வந்து இதில் வண்டிக்காய், கேரட், இந்தியாவில் முள்ளங்கி, சவுச்சப்போ நாட்டுப்புடலங்க, அவரை, இது வந்து கொத்தவரை, பீன்ஸ், தக்காளி, அது இது. இந்த தராசை பாருங்க. அப்படி அந்த தராசுக்கு 200 கிராமுக்கு உருளைக்கிழங்கு வைக்கிறார். ஏன்னா ஐயா அதில் உருளைக்கிழங்கு வைக்கிறீங்க? 50 கிராம். இது 50 கிராம். அது சரி. கொண்டுறாரு இப்படித்தானே வளமையாக வைக்கிறீங்க? சின்ன காணப்போச்சு. கல் இல்லையா? ஆமாம், 100 கிராம், 200 கிராம், 50, 500, 1 கேஜி சின்ன கிளாரு காணாம போகுது. வெங்காயத்துக்குள்ள போயிருது, பார்த்தீங்களா? நீங்கள் சொல்லுங்க இந்த சந்தையை பற்றி. எனக்கு ஒன்றுமே தெரியாது. நானே வெளியூர்ல வேறே வெளியூரா? கிரணைக்கலாம் மிளகாய். இது வந்து ஒவ்வொரு மிளக்கறி கிளம்பி வச்சுக்கிறேன். கத்தரிக்காய் இஞ்சி பாருங்க. இதானே இந்த ஊரில் பிள்ளைல கத்தரிக்காய் சும்மா பார்க்க வந்தேன். மோடினோம். கழிப்பீங்களா? எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சுகமாக இருக்கிறோம். எப்படி போகுது உங்களோட? லைஃப் எப்படி போகுது கேட்குறீங்களா? உங்களோட வாழ்க்கை எப்படி போகுது? எப்படி இருக்கு சந்தை? என்னது? ஆண்டவன் புண்ணியம். ஆண்டவன் நிறைய கொடுக்குறான் நமக்கு. நீங்கள் என்ன சந்தையை வச்சு கடை வச்சுக்கிறீங்களோ? கடையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எல்லாம் ஒன்றா போயிருக்கிறோம். எல்லாம் ஒன்றா வேறு செய்வீங்க. நீங்கள் உங்கள் நேம்? என் பேர் சுதான். எங்கேருந்து வந்திருக்கிறான்னு நினைக்கிறீங்க? எந்த ஊரில் இந்த வந்திருக்கிறான்னு நினைக்கிறீங்க? கேரளா? இல்லை, இல்லைங்க. நன்றி. சுதான். இந்த சந்தையை பற்றி வந்து சொல்லுங்க. எல்லாம் ஓடினோம். சரி வாங்க அப்போ சுற்றி பார்ப்போம். 3 பேர் பாருங்க. பரேக்கு ஒரு ஆள் வந்தார். இப்போ 2 பேர் படைக்கு சேர்ந்துட்டோம். வாங்க.
இந்தியாவில் ஒரு ஐயா தம்பி ஒரு அண்ணன் ஒரு ஆள் வந்து உள்ளி வச்சு விற்கிறார். இந்த இதுக்குள்ள நிறைய சந்தை மரக்கரை கடை இருக்குது. ஐயா அப்படி இருக்கிறீங்க? எப்படி சுகம் ஐயா? அது விளாங்கிற நாங்கள் எப்படி சுகம்? நல்லா இருக்கீங்களான்னு புரியல. ஐயா தான் அப்போ உருளைக்கிழங்கு வச்சு எடுத்துறான். இந்தியாவில் இருந்தாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நெத்தரி கருவாடுகள் இருக்குது. சின்ன கூனி நெத்தரி கருவாடு, ஒரு கருவாடுகள். அதில் சூற மீன் கருவாடு. இது அம்மா நெத்தரி வாங்குறா. பேச போகிறாங்க, வேணாம் வீடியோ எடுக்கக்கூடாது, அடிச்சு போடுவோம். நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் வேற இடமே, நான் இந்த ஏரியா கிடையாது. என்ன முழு நல்லா கறந்து போச்சுது. இப்படியே பாருங்க பலசரக்கு கடையாங்க. அதில் உருளைக்கிழங்கு, தக்காளி. இந்த ஐயாண்ட கடைக்கு ஒருத்தனுமே வேற ஆயினம்மா. ஐயாட்ட கதை இப்போ. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? உங்களோட சந்தையை சுற்றி பார்த்த ஒரு வீடியோ எடுப்போம்னு வந்து நாங்கள் இலங்கையிலேருந்து வந்துருக்கோம். எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கு உங்களோட சந்தை? வியாபாரம் ஓடுதோ? என்ன மரக்கறி இந்த காலத்தில் கூடுதலாக வாங்குவீங்க மக்கள்? தக்காளி தான் ரேட் ஆச்சு. என்ன விலை? எல்லா காயும். தக்காளி என்ன விலை? தக்காளி 100 ரூபா, 1.5 கிலோ. 1.5 கிலோ, 1.5 கிலோ. 1.5 கிலோ. ஏன் அப்படி 1 கிலோ படி விற்கிறீங்களோ? 1 கிலோ 70. அப்படி தான் கொடுக்குறோம். மற்ற வெங்காயம் என்ன விலை? அது 1 கிலோ 1.5 கிலோ 100 ரூபா. 1 கிலோ 70. விலை ஏறி போடுது போல. இலங்கையிலே விலை உறவிங்க விலை ஓடி போடுது. உள்ளி என்ன விலை? உள்ளி 20, ½ கேஜி 120 ரூபா. எல்லாம் 100 ரூபாய்க்கு மேலே. இதில் உங்களோட இடத்துல விளையிற மரக்கறி என்ன இது? உங்களோட ஊரில் எல்லாம் வெளியிலேருந்து வர்றது. வெளியிலேருந்து வர்றது. சரி ஐயா, நன்றி சார். இதில் 20 கூவி விற்கிற ஒரு அம்மா ஒரு ஆள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா ஒரு ஆள் பாக்கு, சீவல், புகையில எல்லாம் வச்சு விற்கிறார். வாங்க. இது என்ன இது? புகையிலையோ? புகையில துண்டு, புகையில துண்டு. பாக்கோ இது? சீவல், பாக்கு, சீவல், புகையில பக்கெட்டுக்கு வச்சு விற்கிறோம். அதில் காசுப்பட்டி, புகையில துண்டு. ஐயா வீடியோ அடிச்சு தான் விற்கிறார் பாருங்க. இது என்ன ஐயா இது? எல்லாமே போலதாங்க, எல்லாம் புகையில. சோப்பில் இருக்கிறது என்ன? பாக்கு, பாக்கு. சரி போவோம். இதுக்குள்ள ஒரு ஐயா பெட்டி கடை வச்சுக்கிறார். இது என்ன ஐயா? புறக்கா பிடியோ? புளி. அதே தட்டு தட்டா வச்சுக்கணும். அப்படியோ விற்கிற நீங்க? ஒரு தட்டு தட்டு வட்டி வட்டி கொடுப்பீங்க? வட்டி வட்டி கொடுப்பீங்களோ? சரியா, சரி ஐயா. சரி போயிட்டு வரோம். வாடகை 12 ரூபா பண்ணி. இதில் ஒரு அண்ணன் கடை, இங்கே ஒரு அம்மாண்ட கடை இருக்குது பாருங்க. அங்கால தக்காளி கடை, வண்டி. தக்காளி தடம் இப்போ விலை கூடவா இருக்குது. கூடுதலாக இங்கே இருக்கிற மரக்கறிகள் 120 ரூபா தாண்டி தடம் இருக்குது. இதில் வரங்க பீட்ரூட் இருக்குது, மாங்காய். சும்மா ஃபோட்டோ எடுக்கும். இதில் கேரட் வண்டி, சின்ன சின்ன வண்டியிலேருந்து பெரிய வண்டி எல்லாம் இருக்குது பாருங்க. கட்டிடங்கள் பெருசாக இருக்குன்னா ஆக்கள் விற்கிற ஆக்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்குது. இங்கே ஒரு பாட்டி நிற்கிறா. பாட்டியோட கதைச்சு பார்ப்போம். ஆனால் அவள் கேமை கேட்குறா. இருக்கிற அடியோடு வேணாம் வேங்கல திட்டி திட்டி போட்டாங்க. கத்தி திட்டுவா? நாங்கள் எவ்வளோ திட்ட சமாளிச்சிருக்கிறோம் ஐயா, நீங்கள் தான் சொல்கிறீங்க. இதில் ஒரு ஐயா அந்த கடை. இதில் கூடுதலாக வயசான அம்மா மாதிரி தான் கூடுதலாக நிற்கிறேன். இந்த இடத்துல பெருசாக ஆக்கள் இல்லை. இதில் ஒரு பாட்டி இந்த கடை. இதில் ஒரு பாட்டி வெங்காயம் பாருங்க.
செத்தல் மிளகாய் வச்சு விற்கிறா. கிளிப்பு அளவு எல்லாம் வச்சு விற்கிறோம் பாருங்க. இங்கேயும் பலசரக்கு கடை. அவ்வளோதான். என்ன மாமா என்ன பெயர் ஐயா? என்ன பெயர் இந்த மாங்காய்க்கு? இது பாருங்க. பழமா இது? பழம் பழம். என்ன பெயர் ஐயா இந்த மாங்காய்க்கு? கிளிமூக்கு. கிளிமூக்கு நல்லா இருக்குமோ? உங்களோட ஊர்ல எவ்வளோ ஆகிறது? உங்களோட ஊர்ல எவ்வளோ ஆகிறது? உங்களோட ஊர்ல பிடிங்கிற நீங்கள்? ஆ சரி சரி. அண்ணா பயப்படுறார். உள்ளுக்கு ரக்கி படிக்கலாம் வெளியிலே இருந்தவர் அவர். நான் மீறி எடுக்க போறேன் பேசி அடிச்சு போடணும். இங்கே ஒரு அக்காண்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 நாளைக்கிட்ட அந்த அண்ணாண்ட வீட்டில் இருந்தேன். இது வந்து திருப்பூர் மாவட்டத்துக்குள்ளே இருக்குது. இப்போ இங்கே இருந்து நாங்கள் திருப்பூர்னு சொல்கிற இடத்துக்கே போகிறோம். அது பெரிய நகர்ப்புறம். அன்னைக்கு நன்றி என்ன உங்களோட வீட்டில் வச்சு சாப்பாடு எல்லாம் போட்டு மிக்க நன்றி அண்ணா. எனக்கும் நன்றி. நீங்கள் சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதில். இலங்கைக்கு வாங்க. கண்டிப்பாக இலங்கை கண்டிப்பாக ஈழத்தமிழ் மக்களை வந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. வாங்க வாங்க. கண்டிப்பாக. பாம்பு புத்தோட இருக்குது. ஆப்பிரிக்காவில் பார்க்குற அந்த குடிசை வீடுகள் மாதிரி இங்கே ஒரு பழைய காலத்து ஒரு கோவில் ஒன்று இருக்குது. ஆஹா பாம்பு புத்து நிறைய நிற்குது. கரையான் புத்து. ஒரு சின்ன வாசலாம் போட்டுருக்கேன். இதுக்குள்ளுக்கு போய் வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. பாருங்க இதை சுற்றி வந்து கல் அடிக்க வச்சுக்கணும். அந்த காலத்து பழைய காலத்து கோவில் வந்து மூணூராண்ட கிராமத்துக்கு வந்துட்டோம். மூணூராண்டா மூலநூறாண்டு சொல்கிறது. வேறு மாற்றிட்டாங்களா இல்லை மூலநூறு தான் இங்கே. மூலநூறு தான் இந்த கிராமத்துக்கு பேர். எல்லாத்துக்கும் முன்னுக்கும் சிறி போட்டுருக்காங்க பாருங்க. பண்ணாரி அம்மன் பேக்கரி. இப்போ என்னென்னா இங்கே இருந்து அண்ணா அந்த கடையப்புறம் போய் காட்ட முடியுமா? அந்த போட்டை மட்டும் காட்டி விட்டா சரிண்ணா. சரி அப்படி போய் காட்டுவோம். இப்போ என்ன என்னது இங்கேயோ? ஓ சாப்பாடு கடைக்கு வந்திருக்கோம் பாருங்க. பார்த்தீங்கன்னா இங்கு கண்வெளி விதை கொள்முதல் செய்யப்படும். அதில் இருக்கிற அந்த பூவை பாருங்க. அது வந்து செங்காந்தாள் மலர். அதாவது வந்து தமிழகத்தின் தேசிய மலர். மூலநூரில் இருக்கிற சாப்பாடு கடைக்கு வந்திருக்கோம். சாப்பிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குமெண்டு. ஐயா சாப்பிட்டுட்டு மோட்டர் பைக்கை உருட்டிக்கொண்டு போகிறேன். என்ன சாப்பாடு கடை பாருங்க. போமா என்ன சாப்பாடு இருக்கு ஐயா? தக்காளிங்க, பொங்கல்ங்க, தோசைங்க, ஊத்தாப்பங்க, இட்லிங்க எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்குங்க. இது என்ன பரோட்டா போடுறீங்க? இது பரோட்டாங்க. இன்னும் லேட் ஆகுங்க. சாப்பிட வந்திருக்கோம். சாப்பிடுங்க அண்ணா. என்ன சாப்பிட போறீங்க பாருங்க. போட்டோ இருப்போம். ஓ யார் பரோட்டா மாஸ்டர்? நீங்களோ? 2 பேரும். இதான் உங்களுக்கு சாப்பாடு கடை. நெய் ரோஸ் போட போயிடும். விளக்குமாத்தால் அடி நடக்குது பாருங்க. கை விளக்குமாறு. ஒரு கிலோ மாவில் எத்தனை பரோட்டா அடிப்பீங்க? 1 கிலோ பரோட்டா இல்லை மாஸ்டர் அடிக்க பாருங்க. நெய் ரோஸ்ட்
சொல்லிட்டா ஆ அங்கே சொல்லிடுறேன் இட்லி சொன்னேன். இட்டலி வந்துட்டுது ரொம்ப திருப்பூர் மாவட்டம் மூலனூர் பேருந்து நிலையம். ஒரு இடத்துக்கு போகிறதுக்குரிய பஸ் இது. ஆஹா வெள்ளை கோயில் வரும் நெக்ஸ்ட் ஊர். வெள்ளக்கோவில். ஆமாம், அங்கே போய் நீங்கள் திருப்பூர் மாறிக்குங்க. அதுல இருந்து எவ்வளோ தூரம்? அங்கேருந்து ஒரு 1 மணி நேரம் தான் வெள்ளை கோயிலேருந்து திருப்பூரம். நேர பஸ் இல்லையா? நேராக பஸ் ரொம்ப லேட்டாக. எத்தனை மணிக்குண்ணா பஸ்ஸு? திருப்பூர் நேர பஸ்ஸு 4 வண்டி போகும், 5 நிமிஷம் வண்டி போய்கிட்டு. திருப்பூர் வண்டியா? இதுவா? இது இந்த சைடு கரூர் போகிறது. சரி வாங்க ஃபோட்டோ வீடியோ. திருப்பூர் போகிற பஸ்ஸுக்கு வந்து வேற ஒரு பஸ்ஸில் போய் அதில் இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற வேணும். நேரடியாக போகிற பேருந்தும் இருக்குது. நாங்கள் இப்போ மெட்ரோ பேருந்து தான் ஏற போகிறேன். நன்றி, சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம். கண்டிப்பாக எல்லா ஈழத்து மக்களையும் கேட்டதா சொல்ல. நன்றி. சரி, நீங்கள் எந்த ஊருக்கு? புத்தூருக்கு போயினோமா? இப்போ பஸ்ஸில் இருக்க கேமரா கால்புக்கா வச்சவன் நான் இலங்கை. திருப்பூரில் அப்படியா? அப்படித்தான் இருக்குது. வெள்ளக்கோவில்னு சொல்கிற இடத்தடிக்கு இந்த பஸ் வந்து என்ன ரக்கி விட்டுருக்குது. இங்கே இருந்து எங்கே போகிறோன்னு சொன்னால் திருப்பூருக்கு பஸ் எடுக்க வேணும். அந்த பஸ் இதில் பெருமாம். இப்போ திருப்பூர் போகிற பஸ்ஸில் போய் கொண்டிருக்கிறேன். என்னென்னா 10 ரூபா குத்தி வந்து இங்கேருந்து திருப்பூர் போகிறதுக்கு கொடுத்தேன். 10 ரூபா குத்தி வந்து எடுக்க மாட்டேனம்மா. அது இங்கே சில இடங்கள் எடுக்க மாட்டோமான்னு சொல்லி 50 ரூபா தாளான் வந்து கொடுத்தேன். என்னென்னா இப்போ திருப்பூர் போகிறதுக்கு 10 ரூபா குத்தி கொடுக்க வலிக்கிறேன். நான் அங்கே வேலைக்கே மாற்றி கொண்டு நினைக்க மிச்சம் வந்து 10 ரூபா தந்தவன். இதில் இருந்து நான் திருப்பூர் போகிறதுக்கு வந்து 50 ரூபா பஸ் டிக்கெட். அப்போ வந்து என்னோட தாளில் 500 ரூபா தாள் மட்டும் தாங்க வந்தது. இப்போ 10 ரூபா குத்தியை வந்து கேட்டாங்க எடுப்பீங்க. வந்து எடுக்க மாட்டோமா பார்த்தீங்கன்னா இங்கேயும் சில இடங்கள் எடுக்க மாட்டோம். என்ன காரணம்னு தெரியல. நான் பேங்க்கில் போனால் மாற்றலாமா பண்ணவேன். இதுக்குரிய சரியான காரணத்தில் இந்தியா தமிழ்நாட்டிலேருந்து பார்க்குறாரு எனக்கு சொல்லுங்க. சாதாரண ஒரு சுற்றுலா பயணி வெளிநாட்டு பயணி இப்படி வந்தால் இந்த 10 ரூபா காசு எடுக்காட்டி இது என்ன நிலைமை? பேங்க்குக்கு போகிறோன்னா அங்கே போகிறது. ஆனால் சில சென்னை வேறு ஒரு கடைகள் எல்லாம் மடிக்கணும். சில பஸ்ஸுகளில் உள்ளூர் பேருந்து அரச பேருந்துல எல்லாம் மடிக்கணும். இது என்ன தெரியல. இந்தியாவிலே மண்டபம் இந்த இவையெல்லாம் கேட்டுனான் தெரியாது. என்ன காரணம் மட்டும் தெரியாது. 10 ரூபா குத்தி எடுக்காது இவைகளுக்கும் தெரியாதா? உங்களுக்கு தெரியாது என்ன காரணம் மட்டும் தெரியாது. 10 ரூபா குத்தி எடுக்காது வாங்கவே மாட்டேன். இப்போ கடையிலேயும் இல்லையா காசு? இந்த கடையில் வாங்க மாட்டேன். கடையிலேயும் இல்லையா காசு? 5 ரூபா 10 ரூபா 1 ரூபா எல்லாம் இருக்கு. 1 ரூபா சில்லறையே எடுக்க மாட்டாங்க. இந்த காசு மட்டும் வாங்க மாட்டாங்க. ஓ இந்த காசு மட்டும் எப்போ இல்லை இருக்கு? அது எப்போ பிடிச்சோ? நான் சில பஸ்ஸுகளில் கொடுத்துருக்கேன்.